இந்த தாலியில கோர்க்கக்கூடியது வாழை மரம். வாழை மரம் அப்படின்னு சொன்னா வாழையாக இருக்கக்கூடியது. வாழை பழத்தாறு, சீப்பு தாறு, அதை போடுவாங்க. அதே மாதிரி மங்கள இலைகள், இலை கொண்ட மங்கள புஷ்பங்கள்னு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க. லக்ஷ்மி காயின் இருக்கிறதுலே முக்கியம் அதுதான். நீங்க அம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி காயினா இருக்கும், காசு மாலைன்னு சொல்லுவாங்க. அதை திருமாங்கல்யத்தில் கோர்க்கலாம். சில பேர் எப்படி எண்ணிக்கை வரணும்னா ஒத்தப்படையில் எண்ணிக்கை வரும். அதாவது இந்த பக்கம் ஒன்று போட்டால் இந்த பக்கம் ஒன்று போடுவாங்க. 5, 7 இப்படி போட்டுட்டு போவாங்க. 9 இப்படி போடுற வழக்கங்கள். இது எப்போ கோர்ப்பாங்க? இது நல்ல முகூர்த்தமான நேரத்தில் தான் கோர்க்கணும். எனக்கு சந்திராஷ்டமம், எங்கள் ஆத்துக்காருக்கு சந்திராஷ்டமம்னா முகூர்த்தமான நேரத்தில் முகூர்த்தமான நாட்களில் தான் இது கோர்க்கணும். அன்னைக்கு கறி நாள் இருக்கக்கூடாது. அன்னைக்கு நல்ல நாளாக இருக்கணும். அன்னைக்கு விசேஷ நாட்களாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு சுவாசினி இருக்கிறது நல்லது, சுமங்கடி இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சமயம் நம்ம தவறினாலும் அவள் எடுத்து இது பண்ணிப்பாள். கட்டி விடுறதுக்கு போடுறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லை சார் நானே கோர்க்கிறேன், வடக்கு கிழக்க பார்த்து. இந்த நகைக்கே தோஷம் இருக்கா சார்? நகைக்கு தோஷம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு வர வழியில் எங்கேயாவது கை சுத்தி பண்ணி பண்ணுறதுங்கிறது நம்ம வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனால் அப்படி கோர்க்கணும். அப்படி கோர்த்து கட்டுறது எங்களுடைய சம்பிரதாயத்தில். நாங்கள் இந்த மாதிரி தாலியை தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தாலி தான் போடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு, எங்களுடைய சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி தான் போடுறாங்க, எங்கள் வீட்டுக்கார சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி தான் போடுறாங்க. நான் டிவியில் பார்த்தங்காட்டி நான் போடுறேன். அப்படி பண்ணக்கூடாது. பெரியவங்ககிட்ட என்றைக்குமே பெரியவங்களை மீறி எதுவுமே பண்ணக்கூடாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், ஜாதகம், பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்றைய நிகழ்ச்சியில பெண்களுக்கான பதிவு. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த தாலியோடு சேர்த்து யூஸ் பண்ற உருக்கள் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரியான உருக்கள் பயன்படுத்தணும், எத்தனை எண்ணிக்கையில போடணும், இந்த உருக்கள் மாற்ற வேண்டிய நேரம் எப்போ, பொதுவாகவே அந்த தாலி கயிறு மாற்றம் பண்ணும்போது இந்த சந்தேகம் எல்லாம் குறிப்பா எல்லாருக்குமே பெண்களுக்கு வரும். ஸோ இதை பத்தி ஒரு விளக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது பெண்கள் இந்த தாலி கயிறு சேர்க்கிறது, அந்த கயிறில் சேர்க்கக்கூடிய அந்த உருவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு 2 தெய்வத்தை நம்ம ரொம்ப உதாரணமாக எடுத்துக்கணும். நீங்கள் அந்த கடவுளுடைய அந்த அமைப்பு தான் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். பத்மாவதி தாயார், தாயாருடைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி லைனாக கோர்த்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மீனாட்சி அம்பாள், அம்பாளுடைய இப்படி லைனா கோர்த்துருக்கிற அந்த தாலியை முன்னாடி அப்படி வச்சிருப்பாங்க. லலிதாம்பிகை, இந்த மாதிரி அம்பாளுடைய தாலியை நீங்கள் தாலியை பொறுத்தளவுக்கு நான் நிறையா பேர்கிட்ட பெரியவங்க சொல்றது நான் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்றேன். தாலி வெளியே தெரியக்கூடாது, யாரும் பார்க்கப்படாது, தாலிக்கு திருஷ்டி இருக்குங்கிறாங்க. திருஷ்டி இருக்கு, இதை நான் சொல்றேன், கேட்ட வழி பெரியவங்க சொன்னதை காப்பி பேஸ்ட் பண்றேன். தாலிக்கு திருஷ்டி இருக்கு, அதிகபட்சம் 2 பேர் 3 பேர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று கணவர் பார்த்துருக்கலாம், அல்லது அவங்க மாமியார் அந்த வீட்டுக்கு மருமகளை வைக்கும்போது பொட்டு வைப்பாங்க, அவங்க பார்த்துருக்கலாம். கடைசிக்கு யாராவது சுவாசினி கோர்க்கும்போது அவங்க பார்த்துருப்பாங்க. அதிகபட்சம் 3 பேர் பார்த்தா பெரிய விஷயம். தாலியை கோயிலில் போய் சுவாமிகிட்ட கற்பூர கலையில காமிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? காமிக்கும் போது கூட இப்படி மூடி இப்படி காமிச்சு தான் எடுத்துப்பாங்களாம். இப்படி எடுத்து காமிக்க மாட்டாங்க, இப்படிதான் காமிப்பாங்களாம். கூடாது, காட்டக்கூடாது. தாலிக்கு திருஷ்டி இருக்கு, நகைக்கு திருஷ்டி இருக்கு, நம்புறீங்களா? ஒருத்தங்க நீங்க நகையை ஜம்முன்னு போட்டுட்டு போறீங்க, அடுத்த நாள் என்னமோ தெரியும் சார், கண்ணு மினி 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 அடிக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி வலது கண் இடது கண் எல்லாம் சேர்ந்து துடிக்குது, கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலோ, வீட்டுல ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாலோ 4 நாள் படுக்க போட்டுருச்சு சார், எங்களை உடம்பெல்லாம் எரியும் சார்.
அதே மாதிரி ஆபரண திருஷ்டி இருக்கிற மாதிரி தாலிக்கும் திருஷ்டி இருக்காம். ஆபரணத்துக்கு திருஷ்டி வந்தா உங்க உடம்ப படுத்துது. திருமாங்கல்ய திருஷ்டி வந்ததுன்னா குடும்பத்தையே படுத்தும், வீட்டு தலைவரை படுத்தும். எத்தனையோ விஷயங்கள் அங்க இருக்கு. ஸோ இத்தனை விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும், இது பெரியவங்க சொன்ன விஷயத்த கடைபிடிக்கணும். நம்பர் 1, இந்த தாலியில கோர்க்கக்கூடியது வாழை மரம். வாழை மரம் அப்படின்னு சொன்னா வாழையாக இருக்கக்கூடியது. வாழை பழத்தாறு, சீப்பு தாறு அதை போடுவாங்க. அதே மாதிரி மங்கள இலைகள், இலை கொண்ட மங்கள புஷ்பங்கள்னு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க. லக்ஷ்மி காயின் இருக்கிறதுலயே முக்கியம் அதுதான். நீங்க அம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி காயினா இருக்கும், காசு மாலைன்னு சொல்லுவாங்க. அதை திருமாங்கல்யத்துல கோர்க்கலாம். சில பேர் பவளத்தை கோர்ப்பாங்க, சில பேர் கருப்பு மணியை கோர்ப்பாங்க. அது அவங்களுடைய சம்பிரதாயத்தை பொறுத்து அது மாறும். இது போன்ற கோர்க்கக்கூடிய முறை எப்படி எண்ணிக்கை வரணும்னா ஒத்தப்படையில எண்ணிக்கை வரும். அதாவது இந்த பக்கம் ஒன்று போட்டால் இந்த பக்கம் ஒன்று போடுவாங்க. 5, 7 இப்படி போட்டுட்டு போவாங்க. 9 இப்படி போடுற வழக்கங்கள். இது எப்போ கோர்ப்பாங்க? இது நல்ல முகூர்த்தமான நேரத்தில் தான் கோர்க்கணும். எனக்கு சந்திராஷ்டமம், எங்க ஆத்துக்காருக்கு சந்திராஷ்டமம்னா பக்கத்தே போகக்கூடாது, யோசிக்கவே கூடாது. யோசிக்கணும். அப்போ முகூர்த்தமான நேரத்துல முகூர்த்தமான நாட்கள்ல தான் இது கோர்க்கணும். அன்னைக்கு கரி நாள் இருக்கப்படாது, அன்னைக்கு நல்ல நாளாக இருக்கணும், அன்னைக்கு விசேஷ நாட்களாக இருக்கணும். பக்கத்துல ஒரு சுவாசினி இருக்கிறது நல்லது, சுமங்கலி இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சமயம் நம்ம தவறினாலும் அவ எடுத்து இது பண்ணிப்பா, கட்டி விடுறதுக்கு போடுறதுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். இல்லை சார் நானே கோர்க்கிறேன், வடக்கு கிழக்க பார்த்து உட்கார்ந்து நின்றுட்டு கோர்க்கக்கூடாது, அமர்ந்து தான் கோர்க்கணும். பூஜை அறையில தான் கோர்க்கணும். பூஜை அறை எங்க வீட்டில் இல்லை, சுவாமி படம் மேல ஒரு டிரால வச்சிருக்கோம், கீழே உட்காந்து கோர்க்கலாம். வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட வச்சிடணும். சுவாமிகிட்ட வச்சு பால்லையோ கோமயத்திலையோ அல்லது போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு கோர்க்கணும். இந்த நகைக்கே தோஷம் இருக்கா சார்? நகைக்கு தோஷம் கிடையாது, இருந்தாலும் நமக்கு வர வழியில எங்கேயாவது கை சுத்தி பண்ணி பண்றதுங்கிறது நம்ம வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனால அப்படி கோர்க்கணும். அப்படி கோர்த்து கட்டுறது சுப முகூர்த்த நாள்ல முகூர்த்த நேரமா இருக்கணும். அது ஒரு குரு பார்வை நேரமா இருக்கணும், கிழமை விசேஷமா இருக்கணும். அப்படி இருந்து கோர்க்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடியதா. சரி, எந்த நாட்கள் குறிப்பா எடுத்துக்கலாம் சார்? செவ்வாய் வெள்ளியில பண்ணலாமா? செவ்வாய் வேண்டாம், வெள்ளி பண்ணலாம், வியாழன் புதன்கிழமை பண்ணலாம், சனிக்கிழமை வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கிறது நல்லது. ஓகே. அது தவிர சந்திராஷ்டமம் கரிநாள் இருக்கப்படாது. அந்த நாள் முகூர்த்த நாளாக இருக்கணும். அந்த நாள் விசேஷ குரு பார்வை நேரமாக இருந்தா நல்ல ஹோரையில இருக்கணும். அதெல்லாம் இருந்தா ரொம்ப. எந்த ஹோரை நல்லா இருக்கும்? குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, இந்த ஹோரைகள்லாம் ரொம்ப விசேஷம். ஓகே. இன்னும் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உரு கோர்க்கும் பொழுது, தாலி கோர்க்கும் போது கட்டாயம் கணவன்மார்கள் கூட இருக்கணுமா? சௌகரியம். அவர் அமெரிக்கால இருக்கார், ஆன்லைன்ல தான் நான் போட்டு விட்டேன். சௌகரியம் தான். அதனால ஒரு சுவாசினி பக்கத்துல இருந்தா தப்பு கிடையாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அது சௌகரியத்தை பொறுத்து பண்றது. நீங்க அந்த காலத்துல பண்ணும்பொழுது இந்த சரடு மாத்திரம் காரடையானோம்லாம் கணவர் தான் கட்டுவார். இப்ப அப்படி இல்லை, அவளே கட்டிக்கிறா. ஏன்னா சௌகரியத்தை பொறுத்து அது மாறும். சரி, இது கோயில்கள்ல போய் நம்ம மாற்றம் செய்யலாமா சார்? உரு கோர்க்கும் போது அதை நான் எல்லாரும் பார்க்கப்படாதுன்னு சொன்னேன். யாரும் பார்க்க கூடாது, அதனால வீட்டுல வச்சு பண்றதுதான் நல்லது. சரி, இந்த தாலி உரு கோர்க்கும் முறைகள் பத்தி நீங்க எங்களுக்காக சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப ஆன்லைன்ல, டிவில, யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த சில இடங்கள்ல இந்த உரு கோர்க்கும் முறையே இருக்காது, அவங்க வெறும் தாலி மட்டும்தான் செயின்ல போட்டிருப்பாங்க. சோ நம்மளா விருப்பப்பட்டு இந்த மாதிரியான உருட்களை சேர்த்து போட்டுக்கலாமா தாலியோட? இது அத்தனையுமே பெரியவங்களால் நமக்கு கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட விதிமுறைகள். வழி வழியா வர்றவங்க தான் பண்ணணுமா? அதான் பண்ணணும். அதாவது அவங்க எங்களுடைய சம்பிரதாயத்துல நாங்க இந்த மாதிரி தாலியை தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி தாலி தான் போடணும். நான் சொல்றது உங்களுக்கு, எங்களுடைய சம்பிரதாயத்துல இந்த மாதிரி தான் போடுறாங்க, எங்க வீட்டுக்கார சம்பிரதாயத்துல இந்த மாதிரி தான் போடுறாங்க, நான் டிவியில பார்த்தங்காட்டி நான் போடுறேன், அப்படி பண்ணக்கூடாது. பெரியவங்க கிட்ட என்னைக்குமே பெரியவங்களை மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. இதில் வந்து பெரியவங்க கிட்ட கேட்டு அனுசரித்து அவ என்ன போட்டுன்னு இருக்காளோ, அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம ஃபாலோ பண்றது தான் பெஸ்ட். அதனால தான் இந்த தாலி சம்பிரதாயத்தை பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. கோயிலில் வச்சு அப்படி பண்றதை விட வீட்டில் வச்சு பண்றது நல்லது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில தாலி உரு கோர்க்கும் முறைகள் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.